தொழிலில் 40 ஆண்டுகளாக ஒருமுறை கூட தோல்வியடைந்ததில்லை. அதனால் அனைவரும் என்னை ஓல்ட் லேடி என்று மரியாதையுடன் அழைத்தனர். ஆனால் யாருக்கு தெரியும், அந்த முகமூடிக்கு பின்னால் நான் ஒரு பரிதாபகரமான, உலகத்தால் கைவிடப்பட்ட ஒரு சிறிய பெண்ணாக இருந்தேன். 40 ஆண்டுகளுக்கு முன்பு நான் வெறுங்காலுடன் தெருவில் அலைந்த ஒரு குழந்தை. சோர்வினால் கீழே விழுந்தேன். முற்றுப்புள்ளி. நான் கிட்டத்தட்ட உறைந்து இறக்கும் தருவாயில் ஒரு தம்பதியினர் நடந்து சென்று என்னை தங்கள் சிறிய உணவகத்திற்கு அழைத்துச் சென்றனர். அப்போது என் பெயர் ஹான்க்லா. அவர்கள் எனக்கு வயிறு நிறைய உணவளித்தனர். எனக்கு தங்குமிடமில்லை என்று அறிந்ததும் கருணையுள்ள மனைவி என்னை பாத்திரங்கள் கழுவ அனுமதித்தாள். ஏனெனில் அவள் கர்ப்பமாக இருந்தால் கனமான வேலை செய்ய வசதியாக இல்லை. முற்றுப்புள்ளி. அவர்கள் சம்பளம் கொடுக்கவில்லையானால் எனக்கு பிடித்தமான ஹாம்பர்கர்களை நான் விரும்பியபடி சாப்பிட்டேன். கணவர்ஜி மிகவும் மர்மமானவர். அவர் வாரக்கணக்கில் அடிக்கடி காணாமல் போவார். நான் ஆர்வமாக கேட்டபோது அவர் பூச்சிகளை அழிப்பதாக மட்டுமே கூறினார். எனக்கு எதுவும் புரியவில்லை என்றாலும் ஆனாலும் ஜி வூவின் குளிர்ந்த அழகான தோற்றம் என் இதயத்தை உருக வைத்தது. ஒருமுறை அவரை பார்த்து கொண்டிருந்தபோது நான் தவறுதலாக என் கையை வெட்டி கொண்டேன். ஜி வூ என் காயத்திற்கு மெதுவாக கட்டுப்போட்டுக் கொண்டிருந்த போது அவர் மனைவி திடீரென்று திரும்பி வந்தாள். நான் என் கையை அவசரமாக என் முதுகுக்கு பின்னால் மறைத்தேன். உணவகம் ஹாம்பர்கர்கள் மற்றும் பீட்சாக்களை விற்றது. அதனால் அமெரிக்க வீரர்கள் அடிக்கடி அங்கு வருவார்கள். அவர்களில் ஒருவர் இளமழகான வேலைக்காரியை கவனித்திருந்தார். ஒரு இரவு உணவகம் மூடிய பிறகு அவன் உள்ளே நுழைந்து ஹான்க்லாவை பலாத்காரம் செய்ய முயன்றான். நான் கடுமையாக எதிர்த்ததால் அவன் என்னை இரக்கமின்றி அடித்தான். நம்பிக்கையற்ற நிலையில் நான் அவனது காலை கடித்தேனானால் அது அவனை இன்னும் ஆத்திரப்படுத்தியது. அவன் என்னை கொல்ல முயன்றான். அதிர்ஷ்டவசமாக நான் ஒரு கம்பியை எடுத்து அவனை குத்திக் கொன்றேன். அதன் பிறகு நான் சோர்வு மற்றும் பயத்தால் மயங்கி விழுந்தேன். ஜி வூ திரும்பி வந்தபோது நான் திடுக்கிட்டு எழுந்தேன். நான் ஒருவனை கொன்றதை அவன் கண்டுபிடித்தானால் அவன் பயப்படவோ அல்லது திட்டவோ இல்லை. மாறாக ஜி வூ தான் தன் பாட்டியை கொன்றதாக ஒப்புக்கொண்டான். பிறகு அவன் இனிமேல் என் குறியீட்டு பெயர் நைல் நகங்கள் என்று கூறினான். ஜி வூ சமூகத்தின் கழிவுகளை ஒழிப்பதில் நிபுணத்துவம் பெற்ற ஒரு ரகசிய அமைப்பின் உறுப்பினர் என்று தெரிய வந்தது. அப்பொழுதிருந்து ஜி வூவால் நான் ஒரு கொலையாளியாக பயிற்சி பெற்றேன். நான் ஒரு உண்மையான மேதை என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. நான் ஒழித்த சீரழிந்த ஆண்களின் எண்ணிக்கை எண்ணிலடங்காது. 40 ஆண்டுகளுக்கும் மேலாக கடந்துவிட்டன. அன்று ஹான்க்லாவாக இருந்த நான் இப்போது நரைத்த ஒரு வயதான பெண். 4 தசாப்தங்களாக ஒரு கொலையாளியாக இருந்த போதிலும் நான் ஒரு பணியில் கூட தோல்வியடைந்ததில்லை. நிறுவனத்தில் ஒரு புராணக்கதையாக மாறினேன். முற்றுப்புள்ளி. அனைவரும் என்னை ஓல்டு லேடி என்று மரியாதையுடன் அழைத்தனர். என் வயதான பலவீனமான தோற்றத்தை பார்த்தால் நான் ஒரு கொலையாளி என்று யாரும் யூகிக்க மாட்டார்கள். ஒரு நாள் ஒரு கூட்டமான மெட்ரோ ரயிலில் ஒரு கோழைத்தனமான மனிதன் கர்ப்பிணி பெண்ணின் முன்னுரிமை இருக்கையை பறிக்க முயன்றான். அவள் எதிர்த்த போது அவன் அவளை இழிவுபடுத்தி துப்பி அவளை கீழே தள்ளினான். முற்றுப்புள்ளி. அவன்தான் ஹான்க்லாவின் தற்போதைய இலக்கு என்று யாருக்கும் தெரியவில்லை. அமைதியாக நான் என் தலைமுடியிலிருந்து நச்சு பூசிய ஹேர்பின்னை எடுத்தேன். கூட்டம் வெளியேறும் கதவை நோக்கி தள்ளிக்கொண்டு சென்றபோது நான் விரைவாகவும் ரகசியமாகவும் அவனை குத்தினேன். அதை யாரும் கவனிக்கவில்லை. சில வினாடிகளுக்கு பிறகு அந்த கயவன் எதுவும் பேச முடியாமல் கீழே விழுந்தான். முற்றுப்புள்ளி. பணி நிறைவடைந்தது. நான் கழிப்பறைக்கு சென்ற ஹேர்பினில் உள்ள நச்சுக்கரையை கழுவி எல்லா தடயங்களையும் அகற்றினேன். ஆனால் பிறகு என் கைகள் கடுமையாக நடுங்கத் தொடங்கின. நான் தடுமாறி தரையில் விழுந்தேன். ஒருவேளை ஹான்க்லாவுக்கு ஏதோ நோய் இருக்கலாம். இதற்கிடையில் பூச்சி அழிக்கும் நிறுவனத்தில் ஒரு துயரமான தாய் தன் மகனுக்கு பழிவாங்க ஒரு போதைப்பொருள் தலைவனை கொல்லும்படி இயக்குனர் சன்னிடம் கெஞ்சினாள். ஆனால் அவர் குளிர்ந்த மனதுடன் மறுத்துவிட்டார். முற்றுப்புள்ளி. மாறாக இயக்குனர் சன்கொலையாளி ஜானுக்கு வேறு ஒரு இலக்கை ஒதுக்கினார். ஒரு மனைவி தன் சிஇஓ கணவன் வேறு ஒரு பெண்ணுடன் தகாத உறவில் இருந்ததால் இறக்க விரும்பினாள். ஜந்தகாத உறவு இறப்பதற்கு போதுமான குற்றமா என்று ஆச்சரியப்பட்டார். ஒருவேளை இயக்குனர் சன் இந்த ஒப்பந்தத்திற்காக ஒரு பெரிய தொகையை பெற்றிருக்கலாம். அவர் சன்னிடம் லேடியின் கருத்தை கேட்டாரா என்று கேட்டார். முற்றுப்புள்ளி. 30 ஆண்டுகளாக தன்னுடன் இருந்த ஒருவரின் இதயத்தை உடைப்பது மன்னிக்க முடியாத பாவம் என்று இயக்குனர் சன் பதிலளித்தார். மேலும் நிறுவனம் செயல்பட பணம் தேவை. அப்படி இருந்தும் ஜெங் அந்த வேலையை ஏற்க உறுதியாக மறுத்துவிட்டார். இதற்கிடையில் ஹான்க்லா கேரேஜில் காயமடைந்த ஒரு வயதான நாயை கண்டாள். அது மிகவும் பரிதாபமாக தோன்றினாலும் நான் கூடுதல் சுமையை ஏற்க விரும்பாததால் விலகிச் சென்றேன். முற்றுப்புள்ளி. தொழிலின் தன்மை காரணமாக ஹான்க்லா முற்றிலும் தனிமையான வாழ்க்கையை வாழ்ந்தாள். குடும்பம் இல்லை, நண்பர்கள் இல்லையென் உண்மையான அடையாளம் கூட யாருக்கும் தெரியவில்லை. என் முடி முற்றிலும் நரைக்கவில்லையானால் நான் வயதானவள் போல தோற்றமளிக்க வேண்டுமென்றே வெண்மையான விக்கை அணிந்திருந்தேன். நான் சிறிது நேரம் ஒரு பழைய திரைப்படத்தை பார்த்துவிட்டு இன்றைய படுகொலை பற்றிய பணி அறிக்கையை எழுத ஆரம்பித்தேன். ஆனால் என் கைகள் கட்டுக்கடங்காமல் நடுங்கின. அதனால் நான் அதை முடிக்க முடியவில்லை. அந்த இரவு நான் தூங்க முடியவில்லை. அந்த பரிதாபமான நாயை பற்றியே நினைத்து கொண்டிருந்தேன். இறுதியாக நான் அதை சிகிச்சைக்காக கால்நடை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றேன். அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக நடந்தது. ஹான்க்லா நாயை அங்கேயே விட்டுவிட்டு செல்ல நினைத்தாள்.
ஆனால் கால்நடை மருத்துவர் நாய் மிகவும் வயதாகிவிட்டது என்றும் அடைக்கல மையங்கள் அதை ஏற்காது என்றும் தத்தெடுப்பது சாத்தியமில்லை என்றும் எச்சரித்தார். கைவிடப்பட்டால் அதற்கு கருணை கொலை ஊசி போடப்படும். சிறந்த வழி நானே அடைக்கல மையத்திற்கு அழைக்க வேண்டும் என்று கூறினார். முற்றுப்புள்ளி. பாதுகாப்பாளர் அழைத்தால் அவர்கள் மறுக்க மாட்டார்கள் என்று மருத்துவர் கூறினார். ஹான்க்லா வயதானகை விடப்பட்ட நாயை உற்று பார்த்தாள். அதில் தன் சொந்த பிம்பத்தை கண்டாள். இறுதியாக நான் அதை வீட்டிற்கு அழைத்து செல்ல முடிவு செய்தேன், குறைந்தபட்சம் சில காலத்திற்கு. இதற்கிடையில் ஒரு கலைந்த தலைமுடி கொண்ட இளைஞன் ஒரு கும்பலால் சிறுநீரகத்தை விற்க கட்டாயப்படுத்தப்பட்டான். முற்றுப்புள்ளி. இடம் நெருங்க நெருங்க அவன் இன்னும் அதிகமாக நடுங்கினானால் திரும்ப திரும்ப வர மிக தாமதமாகிவிட்டது. உறுப்பு அறுவை சிகிச்சைக்கான இடம் துறைமுகத்தில் உள்ள ஒரு கிடங்கு. அங்கு ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் அறுவை சிகிச்சை மேசையை தயார் நிலையில் வைத்திருந்தார். கும்பல் தலைவன் அவனது கார்னியாவையும் 3 மில்லியன் போன்களுக்கு விற்கும்படி தூண்டினான். ஆனால் அந்த இளைஞன் அலட்சியமாக பதிலளித்தான். 3 மில்லியன்? இவ்வளவு மலிவாகவா? கண்ணாடிகளின் விலை கூட உயர்ந்துள்ளதுவானால் கார்னியாவின் விலை 10 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த அதே விலையில் இருக்கிறதா? கேள்விக்குறி. பின்னர் திடீரென்று அவன் செயல்பட்டான். கொடூரமான செயல்திறனுடன் அவன் கும்பல் உறுப்பினர்களை சிறிதும் சிரமமின்றி வீழ்த்தினான். தலைவன் தரையில் மண்டியிட்டுதன் உயிருக்காக கெஞ்சினான். அந்த இளைஞன் குளிர்ந்த மனதுடன் அவனது எதிரியான டாக்டர் கிம்மை கொன்றதாக வெளிப்படுத்தினான். இப்போது அவன் அந்த மருத்துவருடன் மீண்டும் சேர அவனை நரகத்திற்கு அனுப்புவான். முற்றுப்புள்ளி. ஆனால் அவனை விரைவாக கொல்லவில்லை. ஒரு துல்லியமான வெட்டுடன் அவன் நரம்புகள் நிறைந்த அக்குள் பகுதியில் ஆழமாக வெட்டி தலைவன் ஒரு வேதனையான மரணத்தை சந்திப்பதை உறுதி செய்தான். வேலை முடிந்த பிறகு அந்த இளைஞன் காரை ஓட்டி சென்றானால் பின்னர் இயக்குனர் சன் தன்னை பின்தொடர்வதை கண்டான். அவன் தெருக்களில் அலைந்து திரிந்து அவரை துண்டிக்க முயன்றான். முற்றுப்புள்ளி. தான் தப்பிவிட்டதாக நினைத்தபோது அவன் திடீரென்று தன் காரை சன்னின் காரில் மோதினான். ஏன் நீங்கள் மற்றவர்களின் விஷயங்களில் மூக்கை நுழைக்க விரும்புகிறீர்கள் என்று அவன் கத்தினான். இயக்குனர் சன் அமைதியாக அவனது சமீபத்திய கொலைகள் மற்றும் அதற்கு முந்தைய கொலைகள் பற்றியும் தனக்கு தெரியும் என்று ஒப்புக்கொண்டார். அவர் நீண்ட காலமாக அவனை பின்தொடர்கிறார். அந்த இளைஞன் அவரை கொல்ல அச்சுறுத்திய போது சன் அவனுக்கு ஒரு விசிட்டிங் கார்டை கொடுத்ததனக்காக வேலை செய்யும்படி கூறினார். அந்த இளைஞன் புன்னகைத்தான். என் விலை மிகவும் அதிகம், உங்களால் வாங்க முடியுமா? கேள்விக்குறி இரட்டை மேற்கோள் குறி. இதற்கிடையில் ஹான்க்லா தனது வழக்கத்தை தொடர்ந்தாள். ஒவ்வொரு காலையிலும் சூரியன் உதிப்பதற்கு முன் நான் ஓடுவேன். 65 வயதிலும் நான் இன்னும் மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கிறேன். பயிற்சிக்கு பிறகு நான் பூச்சி அழிக்கும் நிறுவனத்திற்கு சென்றேன். வாயிலில் நான் தற்செயலாக பாதுகாப்பு ஊழியருடன் போராடிக் கொண்டிருந்த அம்மாவை மீண்டும் சந்தித்தேன். அந்த அம்மா அழுதபடிதன் மகனுக்கு பழிவாங்க ஹான் சுங் டோ என்ற ஒருவரை கொல்ல வேண்டும் என்ற நிறுவனத்திடம் கத்தினாள். முற்றுப்புள்ளி. கொலையாளிகள் ஹான்க்லா உள்ளே நுழைவதை கண்டதும் அனைவரும் எழுந்து நின்று எனக்கு மரியாதையுடன் சலாம் செய்தனர். நான் எனது சமீபத்திய பணி அறிக்கையை ஒருங்கிணைப்பாளர் ஹே வூவிடம் சமர்ப்பித்தேன். ஹே வூ, நான் எல்லா தடயங்களையும் அழித்து விட்டேனா? கேமராவால் பதிவு செய்யப்பட்டதா அல்லது சாட்சிகள் யாராவது பார்த்தார்களா என்று கவனமாக கேட்டாள். முற்றுப்புள்ளி. இந்த வாடிக்கையாளரை கையாள்வது மிகவும் கடினம். கூட்டமான இடத்தில் இலக்கை சமாளிக்க அவர்கள் பிடிவாதமாக கோரினர். ஹான்க்லாவின் சுயமரியாதை காயமடைந்தது. நான் எனக்கு திறமை இல்லை என்று உணரும்போது நானே விலகிவிடுவேன் என்று கூறினேன். வாயிலில் இருந்த அம்மாவை பற்றி நான் கேட்டபோது ஹே வூ மகனின் காதலி போதைப் பொருட்களால் ஏமாற்றப்பட்ட போதை பொருள் அதிர்ச்சியால் இறந்ததாக விளக்கினாள். மகன் அவளை தேடி அங்கு சென்றபோது அவன் காயமடைந்து உயிர் வாழும் தாவர நிலைக்கு தள்ளப்பட்டான். முற்றுப்புள்ளி. விஷயம் மிகவும் சிக்கலானது, அதனால் இயக்குனர் சன் மறுத்துவிட்டார். ஹே வூ, இயக்குனர் சன் அனைவரும் விதிகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்று நினைவுபடுத்தியதால் என்னையும் மருத்துவ பரிசோதனை செய்யச் சொன்னாள். இதற்கிடையில் இயக்குனர் சன்சியோக் ஜின் என்று சுருண்ட தலைமுடி கொண்ட ஒருவருக்கு நிறுவனத்தை அறிமுகப்படுத்தினார். அவர்கள் அர்த்தமில்லாமல் மக்களை கொல்வதில்லை என்றும் சமூகத்தை அழிக்கும் கழிவுகளை அகற்றுவதுதான் தங்கள் பணி என்றும் அதனால் அப்பாவி மக்கள் அமைதியாக வாழ முடியும் என்றும் அவர் கூறினார். முற்றுப்புள்ளி. ஆனால் சியோக் ஜின் நீதி பற்றி அதிகம் கவலைப்படவில்லை, கிளம்ப நினைத்தான். இயக்குனர் சன் விரைவாக அவனை தடுத்தாரானால் திடீரென்று கீழே தள்ளப்பட்டு உயிர் அச்சுறுத்தலுக்கு உள்ளானார். அப்போது ஹான்க்லா தோன்றினாள். நான் அவனை இயக்குனர் சன்னை கைவிட கட்டாயப்படுத்தினேன். இயக்குனர் சன் சியோக் ஜின்னை போக விடுமாறு எனக்கு கெஞ்சினாரானால் நான் அவனுக்கு ஒரு அடி கொடுத்தேன். முற்றுப்புள்ளி. நிறுவனத்தை விட்டு வெளியேறிய பிறகு ஹான்க்லா அமைதியாக மருத்துவ பரிசோதனைக்கு சென்றாளானால் நான் என் கை நடுங்கும் அறிகுறிகளை மருத்துவரிடம் மறைத்தேன். என் முதுகுத்தண்டில் ஒரு பிரச்சனை இருப்பதாக மருத்துவர் அறிவித்த போது ஹான்க்லா அமைதியாக தலையசைத்து அதை நிறுவனத்திடம் ரகசியமாக வைக்குமாறு கேட்டாள். மருத்துவரிடம் சிகிச்சை இல்லை, எனக்கு அதிக வேலை செய்ய வேண்டாம் என்று மட்டுமே அறிவுறுத்தினார். ஆனால் ஓய்வு என்பது எனக்கு ஒருபோதும் ஒரு விருப்பத்தேர்வாக இருந்ததில்லை என்பதை நான் நன்கு அறிவேன். முற்றுப்புள்ளி. ஒரு பெண் ஒரு பக்கவாதம் வந்த வயதான மனிதனின் வீட்டிற்குள் நுழைந்து அவனது மதிப்புமிக்க நகைகள் அனைத்தையும் திருடினாள். எல்லாம் சுமூகமாக நடந்ததாக அவள் நினைத்தாள். அவள் சந்தோஷமாக இருந்தபோது திடீரென்று ஜங் ஒரு கோடாரியை அவளது கழுத்தில் வைத்தார். இது அந்த பெண் வயதானவர்களை குறிவைத்தது. இது முதல் முறை அல்ல என்று தெரிய வந்தது.
கடந்த முறை அவள் ஒரு வயதான பெண்ணை கூட கொன்றாள். முற்றுப்புள்ளி. அதனால்தான் அவள் தூய்மைப்படுத்தும் பட்டியலில் இருந்தாள். ஜங் அவளை மயக்கம் வரும் வரை மது குடிக்கச் செய்தார். பிறகு அவன் காரை ஓட்டி ஒரு ஒதுங்கிய ரயில் பாதைக்கு சென்றான். இன்னும் சில நிமிடங்களில் ரயில் அவளது உடலை நசுக்கும். ஆனால் எல்லாம் திட்டமிட்டபடி நடக்கவில்லை. ஒரு பள்ளி மாணவி தற்செயலாக அவ்வழியே சென்றாள். ஜங்கின் முதுகை கண்டதும் அவள் அவரை தன் தந்தை என்று தவறாக நினைத்து உரத்த குரலில் அழைத்தாள். முற்றுப்புள்ளி. ஜங் அந்த சிறுமிக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்று பயந்து வேறு வழியின்றி திருடனை காப்பாற்ற வேண்டியிருந்தது. அப்போது அந்த சிறுமி காரில் இருந்த திருடனை கண்டாள். அது ஒரு திட்டமிட்ட கொலை என்று உணர்ந்தாள். இதற்கிடையில் சியோக் ஜின் தகாத உறவில் ஈடுபட்ட தலைவனை கொன்றான். இதுதான் ஜங் முன்பு மறுத்த பணி. மறுநாள் காலை ஹான்க்லா ஓட்டப்பயிற்சி முடித்து திரும்பியதும் என் நாய் என் மீது குதித்தது. ஒருவேளை நான் அதற்கு உணவளிக்க மறந்துவிட்டதால் பசியாக இருந்திருக்கலாம். ஹான்க்லா அதற்கு உணவு வாங்க கடைக்கு சென்றபோது நான் தற்செயலாக தொலைக்காட்சியில் ஒரு செய்தியை கேட்டேன். ஒரு கொலையை விபத்தாக மாற்றுவதற்கு முயன்ற ஒரு சந்தேக நபரை போலீஸ் தேடிக்கொண்டிருக்கிறது. அந்த பெண் உடனடியாக காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்ததாக தெரிய வந்தது. முற்றுப்புள்ளி. இயக்குனர் சன் பின்னர் ஒரு கடினமான முடிவை எடுக்க வேண்டியிருந்தது. ஜங்கை நீக்குவது. அவர் தன் வாழ்நாள் முழுவதும் நிறுவனத்திற்காக பூச்சிகளை அழிக்கும் வேலையை செய்திருந்தாலும் விதிகள்தான். ஒருவன் எவ்வளவு விசுவாசமாக இருந்தாலும் ஒருமுறை அம்பலமானால் அவர்கள் கொல்லப்பட வேண்டும். திடீரென்று ஹான்க்லா இந்த பணியை தன்னார்வமாக ஏற்றுக்கொண்டாள். முற்றுப்புள்ளி. ஹே வூனான் வயதாகிவிட்டதால் இதை செய்ய முடியாது என்று கவலைப்பட்டாள். அப்போது பாக்ஜின் தோன்றினான். தலைவனை கொல்லும் பணியை முடித்துவிட்டதாக அவன் தெரிவித்தான். ஆனால் பணி மோதிரத்தை திரும்ப பெறுமாறு மட்டுமே கேட்டதுவானால் அவன் ஒரு குவியலாக விரல்களை கொண்டு வந்தான். அப்படியிருந்தும் இயக்குனர் சன் அவனால் மிகவும் திருப்தியடைந்தார். முற்றுப்புள்ளி. அந்த இரவு ஹான்க்லா விரைவாக தனது இலக்கை அடையாளம் கண்டாள். ஜங் தனது மகள் 10 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்தவளின் அஸ்தி வைக்கப்பட்ட இடத்திற்கு சென்று கொண்டிருந்தார். அதற்கு முந்தைய நாள் அந்த சிறுமி அப்பா என்று அழைத்தபோது அவர் மீண்டும் தனது மகளை பார்ப்பது போல உணர்ந்தார். அந்த தருணம் அவரை மிகவும் உணர்ச்சிவசப்படுத்தியது. அதனால் அவர் கவனக்குறைவாகி தவறு செய்தார். முற்றுப்புள்ளி. ஜங் ஒரு காலத்தில் ஹான்க்லாவால் ஒரு தம்பியைப் போல வழிநடத்தப்பட்டு கவனிக்கப்பட்டார். ஆனால் அவர் நிறுவனத்திற்கு ஆபத்தை விளைவிக்கும் தவறு செய்தவுடன் நான் இனி அவரை விட முடியாது. திடீரென்று அவன் முதலில் தாக்கி விரைவாக தப்பி ஓடினான். ஹான்க்லா உடனடியாக காரில் ஏறி அவனை துரத்தினாள். திடீரென்று ஒரு மோட்டார் சைக்கிள் எதிர் திசையிலிருந்து வந்தது. நான் திசை திருப்பி பீதி அடைய வேண்டியிருந்தது. முற்றுப்புள்ளி. நான் தற்செயலாக ஒரு குறுகிய துணை சாலையில் திரும்பினேன். ஜங் நிம்மதி பெருமூச்சு விட்டார்தான் தப்பிவிட்டதாக நினைத்தார். திடீரென்று ஹான்க்லா ஹெட்லைட்களை அணைத்தாள். நான் அமைதியாக நெருங்கி என் காரை அவன் காரில் திருப்பத்தில் நேரடியாக மோதினேன். மோதலால் அவனது கார் சாலையிலிருந்து பறந்து சென்றது மற்றும் சரிவுக்கு உருண்டது. ஹான்க்லா வெளியே வந்து சோதித்த போது ஜங் அசைவற்று கிடப்பதையும் சுவாசிக்காதது போலவும் கண்டாள். ஆனால் அவன் திடீரென்று எழுந்து என்னை கீழே தள்ளி கழுத்தை நெரிக்க ஆரம்பித்தான். நான் ஒரு கல்லை எடுத்து தாக்கினேன். அதனால் அவன் கீழே விழுந்தான். இருவரும் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு ஒருவரையொருவர் தாக்கி கொண்டனர். ஹான்க்லா கவனச்சிதறலாக இருந்த சமயத்தை பயன்படுத்தி ஜங் திடீரென்று என் முகத்தில் மண்ணை வீசினான். முற்றுப்புள்ளி. பிறகு என்னை காரின் போனெட்டில் அழுத்திக் கொண்டான். நான் சாகப் போகிறேன் என்று நினைத்த போது சியோக் ஜின் திடீரென்று தோன்றி ஜங்கின் முதுகில் ஒரு குத்து குத்தினான். அவன் இயக்குனர் சன்னால் அவரை கொல்லும் பணியை ஒப்படைக்கப்பட்டான் என்று தெரிய வந்தது. பாக் ஜின் என்னை வயதானவள் என்றும் மெதுவானவள் என்றும் கேலி செய்தான். அதனால்தான் அவனால் நேரடியாக இதை செய்ய வேண்டியிருந்தது என்று கூறினான். முற்றுப்புள்ளி. பிறகு அவன் திரும்பிச் சென்றான். கடைசி குத்து ஹான்க்லாவுக்கு விடப்பட்டது. இந்த நேரத்தில் ஜங் தனது தலைவிதியை ஏற்றுக்கொண்டார். மறு உலகில் தனது மகளை மீண்டும் சந்திக்க அவர் தயாராக இருந்தார். ஆனால் ஹான்க்லா தயங்கினால் அவரை கொல்ல முடியவில்லை. அதனால் அவர் என் கையை பிடித்துக்கொண்டு தன் கழுத்தில் கத்தியை குத்தி கொண்டார். முற்றுப்புள்ளி. ஒரு கொலையாளியாக இருந்த இத்தனை ஆண்டுகளில் ஹான்க்லா ஒருவேளை இவ்வளவு மனவேதனையை உணர்ந்தது இதுவே முதல் முறையாகும். எல்லாம் முடிந்த பிறகு நான் அவசரமாக காரில் ஏறி மருத்துவமனைக்கு ஓட்டிச் சென்றேன். ஆனால் என் பக்கவாட்டு காயத்திலிருந்து ரத்தம் அதிகமாக வெளியேறியது. நான் படிப்படியாக உணர்வை இழந்தேன். கார் தடுமாறி கிட்டத்தட்ட விபத்தை ஏற்படுத்தியது. அதிர்ஷ்டவசமாக நான் சரியான நேரத்தில் பிரேக் போட்டு காரை சாலையோரம் நிறுத்தினேன். முற்றுப்புள்ளி. முதலுதவி பெட்டியை திறக்கும் போது என் கைகள் நடுங்கின. நான் காயத்தை நானே கிருமி நீக்கம் செய்து கொண்டேன். பிறகு ஒரு அறுவை சிகிச்சை கிளிப்பை எடுத்து நானே தைத்து கொண்டேன். பின்னர் அதை இறுக்கமாக கட்டினேன். ஆனால் ரத்தம் நிற்காமல் வழிந்தது. என் பார்வை மங்கத் தொடங்கியது. அப்போது நான் ஜிவுவை பழையபடி என் அருகில் அமர்ந்திருப்பதை கண்டேன். முற்றுப்புள்ளி. யாராக இருந்தாலும் மென்மையான இதயத்தோடு இருக்காதே என்று அவன் என்னிடம் கூறினான். நான் தயங்கியதால் காயமடைந்தேன் என்று அவன் கூறினான். ஒரு கணம் கவனச்சிதறலின் போதுகார் பக்கவாட்டில் சாய்ந்து சாலையோரத்தில் மோதியது. நான் மயக்கமடைவதற்கு முன் கதவை திறந்து வெளியேறினேன். மயக்க நிலையில் ஹான்க்லாவின் மனதில் கடந்த கால நினைவுகள் தோன்றின. ஜிவுவுடன் நான் சென்ற ஒரு பணி. அன்ற இலக்கை நான் தான் கொன்றேன். அதே நேரத்தில் அவன் தனியாக ஒரு குழு காவலர்களுடன் போராடினான்.
இருவரும் பணியை முடித்திருந்தாலும் ஜி வு வீட்டிற்கு வந்தபோது அவனது மனைவியும் சிறு குழந்தையும் கொல்லப்பட்டிருந்தனர். முற்றுப்புள்ளி. ஹான்க்லா கீழே விழுந்து கட்டு கடங்காமல் அழுதாள். அதே நேரத்தில் ஜீவு அசையாமல் நின்று கொண்டிருந்தான். வலி மிகப்பெரியது என்பதால் அவனால் அழ முடியவில்லை. நிகழ்காலத்திற்கு திரும்பி யாரோ தன்னை தொட்டபோது ஹான்க்லா மெதுவாக எழுந்தாள். இயல்பாகவே நான் எழுந்து ஒரு பாட்டில் தண்ணீரை உடைத்து கூர்மையான கண்ணாடி துண்டை கொண்டு அந்த நபரின் கழுத்தில் வைத்தேன். முற்றுப்புள்ளி. அவன் முந்தைய நாள் கால்நடை மருத்துவர் என்று தெரிய வந்தது. டாக்டர் காங் அமைதியாக விளக்கினான். நான் தெருவில் மயங்கி விழுந்ததை பார்த்த பிறகு அவர்தான் என்னை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார். என் காயம் மிகவும் கடுமையானது. நான் கிட்டத்தட்ட இறந்தேன். அவர் என் உடைமைகள் அனைத்தையும் கவனமாக கொண்டு வந்திருந்தார். டாக்டர் காங் என் கையில் கண்ணாடி துண்டால் ரத்தம் வருவதை கண்டார். அவர் விரைவாக என் கையை பிடித்து மெதுவாக கட்டுப்போட்டார். அந்த சைகை என் எச்சரிக்கையை தளர்த்தியது. ஒரு பழக்கப்பட்ட உணர்வு திரும்பி வந்தது. டாக்டர் காங்கின் செயல் ஜீவு தன்னை எப்படி கவனித்துக் கொண்டான் என்பதை எனக்கு நினைவுபடுத்தியது. இயக்குனர் சன்னுக்கு ஹான்க்லா காயமடைந்திருப்பது தெரிந்தபோது அவர் நான் மிகவும் வயதானவள் என்று என்னை விமர்சித்தார். ஒரு கத்தி மழுங்கியது போல தோன்றலாமானால் அது இன்னும் திறம்பட பயன்படுத்தப்படலாம் என்று நான் பதிலளித்தேன். அவர் இப்போது தெருக்களில் அலைந்து திரியும் மக்களை கண்மூடித்தனமாக ஆட்சேர்ப்பு செய்து அவர்களுக்கு அலட்சியமாக வேலை கொடுப்பதை காண்கிறேன். சமூகத்தில் உள்ள கெட்டவர்களை அகற்றுவதுதான் எங்கள் வேலை. இது ஒரு புனிதமான பணி. உதாரணமாக குழந்தைகளை ஏமாற்றி காயப்படுத்திய போதை அடிமைகளை ஒழிப்பது. இயக்குனர் சன் மறுத்த பணிகள் உண்மையில் நிறுவனம் செய்ய வேண்டியவை. இயக்குனர் சன் போதைப்பொருள் கடத்தல்காரர்களை எதிர்க்க துணியவில்லை, ஏனெனில் அவர்கள் ஒரு தேசிய மாஃபியா கும்பலின் ஒரு பகுதி என்று தெரிய வந்தது. முற்றுப்புள்ளி. அவன் அவர்களின் தலைவனை கொல்ல ஒருவனை அனுப்பினால் நிறுவனத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினரும் வேட்டையாடப்பட்டு கொல்லப்படுவார்கள். ஒருவேளை ஹான்க்லா இப்போது அவரை இயக்குனராக ஆக்கியதற்காக வருந்துகிறாள். திரும்பிச் செல்லும் வழியில் நான் சியோக் ஜின்னின் வழியில் தடுக்கப்பட்டேன். அவன் என்னை கேலி செய்தான். அந்த இரவு அவன் என்னை பின்தொடர்ந்து எல்லாவற்றையும் பார்த்தான் என்று தெரிய வந்தது. நான் தெருவில் மயங்கி விழுந்ததையும் கால்நடை மருத்துவர் என்னை சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்து சென்றதையும் அவன் பார்த்தான். ஹான்க்லா அத்தகைய ஒரு சாட்சியை விட்டுவிட்டாள். நிறுவனம் கண்டுபிடித்தால் நான் நீக்கப்படுவேன் ஜங்கை போலவே. அதை கேட்டதும் ஹான்க்லா கோபமடைந்தாள். முற்றுப்புள்ளி. மற்றும் கத்தியை உருவி அவனை அச்சுறுத்தினாள். நீண்ட காலம் வாழ விரும்பினால் அவன் தன் இடத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் எச்சரித்தேன். நான் அவனது முகத்தை மீண்டும் பார்க்காமல் இருப்பது நல்லது. அந்த ரவிசியோக்ஜின் ஒரு கோப்பை தேடி ரகசியமாக நிறுவனத்திற்குள் நுழைந்தான். அவனது தந்தை ஊழல் காரணமாக நிறுவனத்தால் கொல்லப்பட்டார் என்று தெரிய வந்தது. முற்றுப்புள்ளி. தன் தந்தையின் உடலை கண்டுபிடித்த முதல் நபர் சியோக் ஜின் தான். இந்த சம்பவம் அவனுக்கு கடுமையான உளவியல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதனால் அவன் 2 ஆண்டுகள் மனநல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட வேண்டியிருந்தது. அந்த கோப்புதன் தந்தையை கொன்றது ஹான்க்லா தான் என்று வெளிப்படுத்தியது. வேறு ஒரு இடத்தில் ஹான்க்லா திடீரென்று பயத்தில் எழுந்தால் உடனடியாக தன்னை பாதுகாக்க ஒரு கத்தியை எடுத்தாள். முற்றுப்புள்ளி. ஆனால் அது வெறும் நாய்தான் கதவை கீறிக்கொண்டிருந்தது. மறுநாள் காலை நான் வழக்கம் போல் ஓட சென்றேன். காயம் சில சமயங்களில் வலித்தாலும் நான் டாக்டர் காங்கை பற்றி ஆர்வமாக பின்தொடர்ந்தேன். அப்பொழுதுதான் அவனுக்கு ஹென்னி என்ற ஒரு சிறிய மகள் இருப்பதை அறிந்தேன். அவனது மனைவி அறுவை சிகிச்சை நிபுணரின் தவறு காரணமாக இறந்துவிட்டார். டாக்டர் காங் வழக்கமாக மருத்துவமனைக்கு வெளியே ஒரு பதாகையுடன் நின்று அறுவை சிகிச்சை நிபுணர் விளக்கமளித்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கோருவார். ஆனால் மருத்துவமனை இயக்குனர் கவலைப்படவில்லை மற்றும் அவரை விரட்ட ஆட்களை அனுப்பினார். டாக்டர் காங் வழக்கமாக ஹென்னியை அவளது பாட்டியின் பழக்கடைக்கு அழைத்துச் செல்வார். அறுவை சிகிச்சைக்கு பிறகு அவளது மகள் படுத்த படுக்கையாகி 5 ஆண்டுகளுக்கு பிறகு இறந்துவிட்டதாக அந்த வயதான பெண்மணி கூறினார். அப்பொழுதிருந்து காங்கிற்கு ஒவ்வொரு இரவும் தூக்கமில்லை. ஹான்க்லா அவரை கண்டு விரைவாக திரும்பிச் சென்றாள். ஆனால் அவன் என்னை கண்டு பின்தொடர்ந்தான். பழைய ஹான்க்லாவாக இருந்திருந்தால் நான் அவனை அங்கேயே மயக்கமடைய செய்து கொன்றிருப்பேன். ஆனால் இந்த முறை என் கையில் விஷம் பூசிய ஹேர்பின் தயாராக இருந்த போதிலும் என்னால் இரக்கமின்றி செயல்பட முடியவில்லை. நான் ஏன் அவரது குடும்பத்தை சந்திக்க வந்தேன் என்று டாக்டர் காங்கிற்கு புரியவில்லை. ஆனால் நான் நல்லவன் என்று அவர் நம்பினார். ஏனென்றால் ஒரு நல்லவர் மட்டுமே கைவிடப்பட்ட ஒரு வயதான நாயை காப்பாற்ற உதவுவார். நான் ஏன் மருத்துவமனைக்கு வரவில்லை என்று அவர் கேட்டார். ஹான்க்லா நான் நிறுவனத்தால் பணி நீக்கம் செய்யப்பட்டதாக பதிலளித்தாள். முற்றுப்புள்ளி. அதை கேட்டதும் டாக்டர் காங் எனக்கு கட்டுப்போட முன்வந்தார். பிறகு என் பெயரை கேட்டார். ஆனால் நான் பதிலளிக்காததை கண்டதும் அவர் அமைதியாக சென்றார். வெளியே செல்லும் வழியில் அவன் சியோக் ஜின்னை சந்தித்தான். சியோக் ஜின் இயக்குனர் சன்னை சந்தித்த போது அவன் ஹான்க்லாவை பற்றி கேட்டான். இயக்குனர் சன் 40 ஆண்டுகளுக்கும் மேலாக அவள் ஒருபோதும் தவறு செய்ததில்லை என்று கூறினார். அது ஒரு சரியான சாதனை, கிட்டத்தட்ட நம்ப முடியாதது. அதனால்தான் ஹான்க்லா ஒரு போற்றத்தக்க மற்றும் பயங்கரமான நபர். புதிய கொலையாளிகள் வேகமாக இருக்கலாமானால் அவர்கள் அவளது நிலையை அடைய இன்னும் வெகு தூரம் செல்ல வேண்டும். நிறுவனத்தின் நிறுவனர் ஜி வு. முற்றுப்புள்ளி. அவனது மனைவியும் குழந்தையும் கொல்லப்பட்ட பிறகு அவன் பழிவாங்க தனியாக கும்பலின் கூடாரத்திற்கு சென்றான். தனியாக அவன் 28 ரவுடிகளை கொன்றான். ஆனால் மனித சக்திக்கு ஒரு வரம்பு உண்டு. ஹான்க்லா வந்தபோது ஜி வு இறக்கும் நிலையில் இருந்தான். அதனால் அவனுக்கு பழிவாங்க நான் மீதமுள்ள எல்லோரையும் கொன்றேன்.
அப்பொழுதிலிருந்து நான் என் குறியீட்டு பெயரை நைல் என்பதிலிருந்து க்ளா என்று மாற்றினேன். முற்றுப்புள்ளி. ஆனால் அது கடந்த காலம். இப்போது இயக்குனர் சன் என்னை நிறுவனத்திலிருந்து நீக்கப்பட வேண்டிய ஒரு பயனற்ற வயதான பெண்மணியாக மட்டுமே கருதுகிறார். ஹான்க்ளா வயதான நாய்க்கு முடாங் என்று பெயரிட்டால் அதற்கு சுமை என்று பொருள். அது நாய் மற்றும் என் சொந்த கைவிடப்பட்ட பலவீனமான நிலையை பிரதிபலிக்கும் ஒரு முரண்பாடான வழி. ஒரு நாள் முடாங்குடன் நடந்து சென்று கொண்டிருந்த போது நான் தற்செயலாக டாக்டர் காங்கையும் அவரது மகளையும் மீண்டும் சந்தித்தேன். அந்த சிறுமி நாயை மிகவும் விரும்பினாள். அதனுடன் மகிழ்ச்சியுடன் நடந்து சென்றாள். டாக்டர் காங் ஒரு டாக்டரின் தவறு தனது மனைவியின் நியாயமற்ற மரணத்திற்கு காரணமான கதையை நினைவுபடுத்தினார். அதைவிட மோசமாக, மருத்துவமனை இயக்குனர் தவறு சாதாரணமானது என்று அலட்சியமாக கூறினார். முற்றுப்புள்ளி. நான் ஏன் அவரை கொல்லவில்லை என்று ஹான்க்ளா கேட்டாள். டாக்டர் காங் பதிலளிக்கவில்லை. அதற்கு பதிலாக எனக்கு மதிய உணவுக்கு அழைத்தார். ஆரம்பத்தில் ஹான்க்ளா உறுதியாக மறுத்தாள். ஆனால் ஹென்னி மிகவும் இனிமையாக கெஞ்சியதால் நான் இறுதியாக ஒப்புக்கொண்டேன். அப்போது நான் இறுதியாக என் பெயரை ஹான்க்ளா என்று அறிமுகப்படுத்தினேன். அதற்கு நகங்கள் என்று பொருள். ஹென்னி தன் பள்ளி நிகழ்ச்சியை பார்க்க வர வேண்டும் என்று எனக்கு கெஞ்சினாள். முற்றுப்புள்ளி. திடீரென்று யாரோ ஒரு கிண்ணத்தை உடைத்துவிட்டு ஓடிவிட்டார்கள். அது சியோக் ஜின் என்று தெரிய வந்தது. அவன் இன்னும் ரகசியமாக ஹான்க்ளாவை பின்தொடர்கிறான். அவன் டாக்டர் காங்கின் மருத்துவமனைக்கு வந்து அவரிடம் கடினமான கேள்விகளை கேட்டான். பேக் ஜின் ஒரு வயதான வேட்டை நாய் விசித்திரமாக செயல்படத் தொடங்கியதாக கூறினான். அது முன்பு செய்யாத காரியங்களை செய்தது. நாய் ஏன் அப்படி செய்கிறது என்று டாக்டர் காங் பதிலளித்தார். நாய் சிறிய விஷயங்களால் உணர்ச்சிவசப்பட்டது. அது அதிக பயம் கொண்டு முன்பு கவலைப்படாத விஷயங்களை ஏங்க தொடங்கியது. பிறகு டாக்டர் காங் கிளம்ப அனுமதி கேட்டார். ஏனென்றால் இந்த மனிதன் நல்லவன் அல்ல என்று அவருக்கு தெரியும். சியோக் ஜின் விடவில்லை. டாக்டர் காங் மனைவி மற்றும் மகளை அணுக முயன்றான். அதை பார்த்து ஹான்க்ளா உடனடியாக அவனை எச்சரித்தாள். அவன் டாக்டர் காங் அல்லது அவனது உறவினரின் ஒரு முடியை கூட தொட துணிந்தால் அவன் கவனமாக இருக்க வேண்டும். முற்றுப்புள்ளி. இந்த நேரத்தில் பேக் ஜின் ஹென்னியை பாராட்டினான். ஒரு சாதாரண சிறுமியால் ஹான்க்ளா போன்ற குளிர்ந்த ஒருவரை கவர்ந்தது அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதை கேட்ட ஹான்க்ளா, அப்பாவி, மக்களுக்கு தீங்கு செய்ய வேண்டாம் என்று அவனுக்கு கூறினாள். நானே ஓய்வு பெறுவேன், அதனால் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் அவன் இன்னும் ஆச்சரியப்பட்டான். நான் ஒருவனுக்காக மட்டுமே ஓய்வு பெறுவேனா? கேள்விக்குறி. மக்கள் வயதாகும்போது திடீரென்று யாரையாவது பாதுகாக்க வேண்டும் என்று உணர்வார்களா? ஹான்க்ளா பதிலளிக்கவில்லை. அவனது உண்மையான நோக்கம் என்ன என்று மட்டுமே கேட்டாள். ஆனால் சியோக் ஜின் பதிலளிக்கவில்லை. அவன் வெறுமனே விலகிச் சென்றான். ஹான்க்ளா யாரையாவது பாதுகாக்க அனுமதித்து நீண்ட காலம் ஆகிவிட்டது. ஒரு காலத்தில் ஜிவுவின் மனைவியும் குழந்தையும் கொல்லப்பட்ட போது ஹான்க்ளாவுக்கு ஒரு புதிய அடையாளத்தை கண்டுபிடிப்பதாக அவன் உறுதியளித்தான். அதனால் நான் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க முடியும். முற்றுப்புள்ளி. ஆனால் அவன் கூறினான், நான் நிறுவனத்தில் இருக்க விரும்பினால் பாதுகாக்கப்பட வேண்டிய எதுவும் எனக்கு இருக்கக்கூடாது. மனைவி மற்றும் குழந்தைக்கு இறுதி சடங்குகள் செய்த பிறகு ஜிவு பழிவாங்க முடிவு செய்தான். கிளம்பும் முன்னவன் ஹான்க்ளாவுக்கு ஒரு ஹேர்பின்னை கொடுத்த நிறுவனத்தை கவனித்துக் கொள்ளும்படி கூறினான். அதுதான் ஹான்க்ளா இன்று வரை தன்னுடன் வைத்திருக்கும் ஹேர்பின். மறுநாள் காலை ஹான்க்ளா மருத்துவமனைக்கு வெளியே உள்ள குப்பை தொட்டியில் ஒரு குண்டை வீசினாள். குழப்பத்தின் போது நான் தவறுதலாக மருத்துவமனை இயக்குனரை மோதியது போல நடித்தேன். சில வினாடிகளுக்கு பிறகு அவர் கீழே விழுந்தார். தற்செயலாக டாக்டர் காங் அங்கு போராட்டம் நடத்தி கொண்டிருந்தார். முற்றுப்புள்ளி. அவன் ஓடி வந்து சரிபார்த்து ஹான்க்ளாவின் நிழலை விரைவாக கண்டான். ஒருவேளை என்ன நடந்தது என்று அவன் புரிந்து கொண்டிருக்கலாம். இதற்கிடையில் இயக்குனர் சன்ஹான்க்ளாவின் வீட்டிற்கு வந்து டாக்டர் காங்கை கொல்லும் பணியை ஒப்படைத்தார். ஏனெனில் அவர் மருத்துவமனை இயக்குனரை கொன்றதாக சந்தேகிக்கப்பட்டார். வாடிக்கையாளர். கொலையாளி டாக்டர் காங்கின் மகள் முன்னிலையில் இதை செய்ய வேண்டும் என்று கூட கேட்டார். முற்றுப்புள்ளி. வாடிக்கையாளரின் அடையாளத்தை ஹான்க்ளா கேட்டாளானால் இயக்குனர் சன் அதை வெளியிட மறுத்தார். அவன் ஏன் சியோக் ஜின்னுக்கு இந்த பணியை கொடுக்கவில்லை என்று நான் ஆச்சரியப்பட்டேன். இடைத்தரகர் அனுபவம் வாய்ந்த ஒருவரை கேட்டார். அதனால் அவர் என்னை தேர்ந்தெடுத்ததாக அவர் கூறினார். அந்த ரவு ஹான்க்ளா வாடிக்கையாளரை பற்றி ஹே வூவிடம் கேட்கச் சென்றாள். ஹே வூ கத்தியை உருவி எதிர்த்தாள். முற்றுப்புள்ளி. ஆனால் ஹான்க்ளாவால் எளிதாக அடக்கப்பட்டாள். மருத்துவமனை இயக்குனரின் மகன் டாக்டர் காங் தான் தனது அம்மாவை கொன்றதாக பிடிவாதமாக நம்பி பழிவாங்க ஒரு பெரிய தொகையை செலுத்தினான் என்று தெரியவந்தது. இயக்குனர் மகன் ஒரு போலியான கடிகாரத்தை அணிந்திருந்ததால் ஹே வூவுக்கு சற்று சந்தேகம் ஏற்பட்டது. ஆனால் இயக்குனர் சன் வாடிக்கையாளர் பணம் செலுத்தியதால் அவர்கள் தங்கள் வேலையை செய்ய வேண்டும் என்று கூறினார். முற்றுப்புள்ளி. ஹே வூ வழங்கிய தகவலுக்கு நன்றி. ஹான்க்ளா ஒரு கேசினோவில் அவனை கண்டுபிடித்தாள். நான் அவனது மூக்கில் கத்தியை வைத்தேன். அப்பொழுதுதான் யாரோ ஒருவன் இதை செய்யும்படி அவனுக்கு பணம் கொடுத்ததாக அவன் ஒப்புக்கொண்டான். ஹான்க்ளா பிறகு அவனை கொண்டு அந்த நபரை அழைக்க செய்தாள். அந்த நபர் சியோக் ஜின் என்று தெரிய வந்தது. அவன் சிறிதும் ஆச்சரியப்படவில்லை. டாக்டர் காங் இறக்கப் போகிறார் என்று கூட கூறினான். ஹான்க்ளா உடனடியாக டாக்டர் காங்கின் வீட்டிற்கு காரை ஓட்டினாள். இந்த நேரத்தில் அவன் தனது அடுக்குமாடி குடியிருப்புக்கு திரும்பி வந்தான். அவன் முகத்தை முழுமையாக மூடிய ஹெல்மெட் அணிந்த ஒரு டெலிவரி நபருடன் லிப்டில் நுழைந்தான். ஹான்க்ளா தன் முழு பலத்துடன் அங்கு ஓடினாள்.
இந்த தருணம் ஜீவு தனியாக பழிவாங்க சென்றதை கண்டதைப் போலவே இருந்தது. நான் மிகவும் கவலைப்பட்டேன். டாக்டர் காங் இன்னும் ஆபத்தில் இல்லை என்று மட்டுமே பிரார்த்திக்க முடிந்தது. 40 ஆண்டுகளுக்கும் மேலாக நான் அங்கு சென்றபோது ஜீவு படுகாயமடைந்து நிரந்தரமாக இருந்துவிட்டான். இந்த முறை நான் மோசமான சூழ்நிலையை கற்பனை செய்து பார்த்தேன். ஆனால் டாக்டர் காங் பாதுகாப்பாக வெளியே வந்ததை யார் எதிர்பார்த்திருப்பார்கள்? டெலிவரி நபர் ஹான்க்லாவை கேலி செய்ய முடாங் என்ற பெயருடன் ஒரு பை உணவை கூட விட்டுச் சென்றான். டாக்டர் காங் உள்ளே சென்ற பிறகு சியோக் ஜின் தோன்றினான். அவன் பயமாக இருக்கிறதா என்று என்னிடம் கேட்டான். இது உண்மையான போர் கூட இல்லை என்று அவன் கூறினான். நான் இவ்வளவு எளிதாக ஓய்வு பெற முடியாது. சியோக் ஜின் நம்பிக்கையுடன் நான் அவனை தோற்கடிக்க முடியாது என்று அறிவித்தான். ஏனென்றால் எனக்கு பாதுகாக்க ஒன்று இருக்கிறது, ஆனால் அவனுக்கு இழக்க எதுவும் இல்லை. திடீரென்று 2 பெண்கள் பூக்களுடன் ஒரு குவளையுடன் அவன் அருகில் உள்ள மேசையில் அமர்ந்தனர். முற்றுப்புள்ளி. சியோக் ஜின் உடனடியாக தொடர்ந்து தும்ம ஆரம்பித்தான். ஒரு யோசனை ஹான்க்லாவின் மனதில் தோன்றியது. நான் ஒரு முறை மகரந்த ஒவ்வாமை கொண்ட ஒரு சிறுவனை அறிந்திருந்தேன். நான் வீட்டிற்கு சென்று என் கோப்புகளை தேடினேன். இறுதியாக ஹான்க்லா ஒரு வழக்கு கோப்பை கண்டுபிடித்தாள். 25 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவத்தின். அந்த பணியின் இலக்கு சுமார் 10 வயது மகனை கொண்ட ஒரு நடுத்தர வயது மனிதன். ஹான்க்லா இலக்கின் வீட்டிற்குள் நுழைய ஒரு வேலைக்காரியாக வேடமிட்டாள். பிறகு ஒரு நாள் வாய்ப்பு கிடைத்தது. நான் ஒரு சுத்தியலை எடுத்து அந்த மனிதனின் தலையில் அடித்தேன். அப்போது மகன் வீட்டிற்கு திரும்பி பயங்கரமான காட்சியை கண்டான். அந்த குழந்தை சியோக் ஜின் என்று தெரிய வந்தது. ஹான்க்லா முடாங்கிற்காக நிறைய உணவு தயார் செய்திருந்தாள். பிறகு நான் வீட்டிலிருந்து ஒரு தப்பிக்கும் கயிறை தயார் செய்தேன். இந்த முறை நான் திரும்பி வருவேனா என்று எனக்கு தெரியவில்லை. முடாங் அங்கு அமர்ந்து பட்டினியால் சாகக்கூடாது என்று நான் அறிவுறுத்தினேன். புதிய எஜமானரை கண்டுபிடிக்க வேண்டும் அல்லது குப்பைகளை தோண்ட வேண்டும். அது தொடர்ந்து வாழ வேண்டும். நான் ஒரு இறுதி பூச்சி அழிக்கும் பணியை மேற்கொள்ள முடிவு செய்தேன். இயக்குனர் சன் பயந்து தொட துணியாத போதைப்பொருள் கடத்தல்காரர்களை அகற்றுவது. அந்த இரவு ஹான்க்லா ஒரு இரவு விடுதிக்கு சென்று போதைப்பொருள் தலைவனை அடையாளம் கண்டாள். அவன் அவனை கொல்ல அனுப்பப்பட்ட ஒரு போட்டி கொலையாளி என்று தவறாக நினைத்தான். இருவரும் விரைவாக போரிட்டனர். ஆனால் போதைப்பொருள் தலைவன் ஹான்க்லாவுக்கு ஒரு போட்டியாளன் அல்ல. நான் அவனை முடிக்கப் போகும்போது அவனது அடியாட்கள் திடீரென்று காப்பாற்ற வந்தனர். யாரோ அவர்களுக்கு தகவல் கொடுத்திருக்க வேண்டும். ஹான்க்லா முதலில் ஹே வூவை சந்தேகித்தாள். நான் வளையத்தை உடைத்து பாரிலிருந்து வெளியேறினேன். குழப்பத்தை பயன்படுத்தி ஒவ்வொருவனையும் வீழ்த்தினேன். ஆனால் இயக்குனர் சன்னுக்கு உதவிக்காக அழைத்த போது அவன் தனது உண்மையான முகத்தை வெளிப்படுத்தினான். அவன்தான் அவர்களுக்கு தகவல் கொடுத்தவன். சமூக விரோதிகளால் சூழப்பட்ட போதிலும் ஹான்க்லா குளிர்ந்த மனதுடன் ஒவ்வொருவனையும் வீழ்த்தினாள். ஆனால் நான் தப்பிக்கப் போகும்போது நான் தாக்கப்பட்டு தரையில் விழுந்தேன். தலைவன் ஒரு கோபத்தில் என் தலையில் ஒரு பீர்பாட்டிலை உடைத்த பிறகு தனது அடியாட்களை என் உடலை கட்டுமான தளத்தில் ஒரு ஆழமான குழியில் எரியும்படி உத்தரவிட்டான். இயக்குனர் சன் நீண்ட காலமாக மாஃபியாவிலிருந்து பணம் பெற்று வந்ததாக தெரிய வந்தது. தலைவன் தன் ஆட்களுக்கு ஹான்க்லாவை உயிருடன் புதைக்க என் மீது மண்ணை கொட்டும்படி உத்தரவிட்டான். அதிர்ஷ்டவசமாக ஹே வூ இயக்குனர் சன்னின் தொலைபேசி அழைப்பை கேட்டுவிட்டாள். அவள் ரகசியமாக அவர்களின் இருப்பிடத்தை கண்காணித்து சியோக் ஜின்னுக்கு ஒரு செய்தியை அனுப்பினாள். அவன் உடனடியாக கட்டுமான தளத்திற்கு ஓடி வந்தான் மற்றும் பாதுகாவலர்களை சிறிதும் சிரமமின்றி எளிதாக வீழ்த்தினான். பாதி நிரப்பப்பட்ட குழியை கண்டதும் சியோக் ஜின் பைத்தியக்காரத்தனமாக தோண்ட ஆரம்பித்தான். அதிர்ஷ்டவசமாக அவன் ஹான்க்லாவின் கையை கண்டுபிடித்து என்னை வெளியே இழுத்தான். தலைவன் பின்னாலிருந்து தாக்க நினைத்தானால் நான் அவனை கொன்றுவிட்டேன். ஹான்க்லா கிளம்பும் முன் ஹே வூவுக்கு அறிவுறுத்தியிருந்தாள் என்று தெரிய வந்தது. முற்றுப்புள்ளி. எனக்கு ஏதாவது நடந்தால் ஹே வூ சியோக் ஜின்னுக்கு தெரிவிக்க வேண்டும். ஹான்க்லாவை காப்பாற்றிய பிறகு அவன் என்னை பாதுகாப்பாக வீட்டிற்கு அழைத்துச் சென்றான். பிறகு நான் அவனை வீட்டிற்குள் சாப்பிட அழைத்தேன். நான் ஏன் இந்த வேலையை செய்கிறேன் என்று சியோக் ஜின் கேட்டான். ஹான்க்லா கதையை சொன்னாள். சிறுவயதில் நான் பசியாக இருந்தேன். அதனால் அண்டை வீட்டுக்காரரின் தோட்டத்திலிருந்து சில காட்டு ஜின்செங்கை ரகசியமாக திருடினேன். அது ஒரு அரிய மலை ஜின்செங் என்று தெரியவில்லை. என் குடும்பம் இழப்பீடு செலுத்த வேண்டியிருந்த துதிவாலாகி விரட்டப்பட்டது. நான் ஒரு வேலைக்காரியாக எல்லா இடங்களிலும் வேலை செய்ய வேண்டியிருந்தது. அடிபட்டுகை விடப்பட்டு ஓடி தெரிந்தேன். முற்றுப்புள்ளி. ஹான்க்லா இறப்பதே மேல் என்று அனைவரும் கூறினர். என்னை உலகின் பயனற்ற மகள் என்று அழைத்தனர். பிறகு 16 வயதில் நான் ஒருவரை சந்தித்தேன். அவர் என்னை தனது குடும்பம் போல நடத்தினார். எனக்கு உணவு தங்குமிடம் மற்றும் வேலை கொடுத்தார். முதல் முறையாக யாரோ நான் பயனுள்ளவள் என்று கூறினர். அவர் ஒரு கொலையாளியாக மாறுவதற்கு எனக்கு பயிற்சி அளித்தார். எங்கள் வேலை புனிதமானது என்று நம்பினார். யாருக்கும் தெரியாவிட்டாலும் நாங்கள் உலகை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறோம். முற்றுப்புள்ளி. சியோக் ஜின் தானும் ஒரு குடும்பமாக கருதிய ஒருவர் ஒரு குறுகிய காலம் தன்னுடன் இருந்ததாக ஒப்புக்கொண்டான். அவனும் ஹான்க்லாவும் 25 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்ததை தெளிவாக நினைவில் வைத்திருந்தனர். நான் சியோக் ஜின் வீட்டில் ஒரு வேலைக்காரியாக வேலை செய்ய வந்தேன். பிறகு அவனது தந்தையை கொன்றேன். அவன் என்னை காப்பாற்றியதற்கு காரணம்தானே பழிவாங்க வேண்டும் என்பது எனக்கு தெரியும். திடீரென்று சியோக் ஜின் தன் கண்கள் மங்குவதை உணர்ந்தான். நான் அவனது பானத்தில் ஏதோ ஒன்றை போட்டிருந்தேன். சிறிது நேரத்திற்கு பிறகு அவன் மயங்கி விழுந்தான். ஹான்க்லா சியோக் ஜின்னை ஒரு பாறைக்கு ஓட்டி சென்றாள். நான் அவனை பார்த்தேன். மயக்க நிலையில் நரகத்தில் மீண்டும் சந்திப்போம் என்று கூறினேன்.
பிறகு நான் ஆக்சலரேட்டரை அழுத்தினேன். அவனுடன் காரை ஏரிக்குள் ஓட்டினேன். அதே நேரத்தில் நான் பள்ளத்தாக்கிற்கு முன் வெளியே குதித்தேன். சியோக் ஜின்னை நான் கொன்றுவிட்டதாக ஹான்க்லா இயக்குனர் சன்னிடம் தெரிவித்தாள். அவர் ஒரு அநாகரிகமான முறையில் பதிலளித்த போது நான் உடனடியாக அவரை அடக்கினேன். முன்பு நான் அவனை நிறுவனத்திற்குள் அழைத்து வந்தது அவனது தந்தை ஒரு நீண்டகால உறுப்பினராக இருந்ததால்தான். பிறகு ஹான்க்லா வெளியே சென்று ஹே ஊவிடம் எல்லா ஆவணங்களையும் எரித்துவிட்டு கிளம்பும்படி கூறினாள். முற்றுப்புள்ளி. இதற்கிடையில் ஹென்னி பள்ளியில் மேடையில் நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருந்தாள். அவளது பகுதி முடிந்தவுடன் யாரோ ஒருவரை கண்டு மகிழ்ச்சியுடன் ஓடினாள். டாக்டர் காங் தன் மகளை கண்டுபிடிக்கவில்லை. அவன் பீதியடைந்த போது யாரோ ஒருவரிடமிருந்து ஒரு செய்தியை பெற்றான். இந்த நேரத்தில் ஹான்க்லாவும் வந்தாள். டாக்டர் காங் என் தோளை பிடித்தபோது நான் அவன் முகத்தில் அடித்தேன். அவன் தன் தொலைபேசியில் செய்தியை காட்டினான். சியோக் ஜின் இன்னும் உயிரோடு இருக்கிறான் என்று தெரிய வந்தது. கார் ஏரியில் மூழ்கியபோது அவன் விழித்து சரியான நேரத்தில் வெளியேறினான். அவன் ஹென்னியை கடத்திவிட்டதாகவும் அவளை காப்பாற்ற விரும்பினால் ஹாப்பினஸ் பார்க் வரவேண்டும் என்றும் கூறினான். டாக்டர் காங் போலீஸை அழைக்க விரும்பினானால் நான் அவனை நிச்சயமாக செய்யக்கூடாது என்று கூறினேன். ஹான்க்லா, நானே சிறுமியை காப்பாற்ற செல்வேன். என்னை நம்புவதை தவிர அவனுக்கு வேறு வழியில்லை. டாக்டர் காந்தவரான ஒருவனை காப்பாற்றியதால்தான் இவையெல்லாம் நடந்தது என்று உணர்ந்தான். ஆனால் அவன் வருந்தவில்லை, ஏனென்றால் அது அவன் செய்ய வேண்டியது. ஹான்க்லா நன்றியுடனும் வருத்தத்துடனும் தலைகுனிந்தாள். அந்த இரவு நான் துப்பாக்கிகளை தயார் செய்தேன், கத்தியை கூர்மையாக்கினேன், இறுதி மரணப்போருக்கு தயாரானேன். கிளம்பும் முன் ஹான்க்லா முடாங்குக்கு விடைபெற நினைத்தாளானால் நாய் இறந்துவிட்டது. மறுநாள் காலை ஹான்க்லா சியோக் ஜின்னின் சந்திப்பிற்காக சியோக் ஜின்னின் மகிழ்ச்சி பூங்காவிற்கு காரை ஓட்டிச் சென்றாள். அவன் என்னை கையாள கூலிப்படையினர் ஒரு குழுவை நியமித்திருந்தான். நான் வந்தவுடன் ஒரு ஸ்னைப்பர் சில குண்டுகளால் என்னை வரவேற்றான். 2 பேர் என் காரை நெருங்கினர். உள்ளே தங்கள் சகாக்களில் ஒருவனின் சடலத்தை கண்டுபிடிக்க மட்டுமே. அப்பொழுது ஹான்க்லா ரகசியமாக வேறு ஒரு இடத்திற்கு ஏறிவிட்டாள். ஒரு கடுமையான துப்பாக்கி சண்டை வெடித்தது. நான் விரைவாக ஒவ்வொரு கூலிப்படையாளியையும் சுட்டு வீழ்த்தினேன். பிறகு ஸ்னைப்பரை அகற்ற மேல் மாடிக்கு ஏறினேன். பிறகு நான் ஒரு கயிற்றில் இறங்கி இன்னும் பலரை வீழ்த்தினேன். முற்றுப்புள்ளி. ஹான்க்லா இந்த இளம் அனுபவமிக்க கூலிப்படையாளர்களை கையாண்ட விதம் நான் ஏன் ஒரு புராணக்கதை என்று அழைக்கப்படுகிறேன் என்பதை காட்டியது. முழு அணியையும் அழித்த பிறகு நான் இறுதியாக சியோக் ஜின்னை எதிரில் உள்ள கட்டிடத்தில் கண்டுபிடித்தேன். அவனும் லெப்டினன்ட் லீ கூலிப்படையினரின் தலைவனும் மட்டுமே இருந்தனர். அவர்கள் ஹென்னியை பிணை கைதியாக பிடித்து ஹான்க்லா ஆயுதங்களை கைவிட கட்டாயப்படுத்தினர். இதற்கிடையில் லெப்டினன்ட் லீ இறந்த தனது சகாக்களுக்காக சியோக் ஜின் மீது கோபமடைந்தார். ஹான்க்லா சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி லீயின் கையில் சுட்டாள். கோபத்தில் நான் அவனது காலை பிடித்து குத்தும் வரை அவன் என்னை இரக்கமின்றி அடித்தான். முற்றுப்புள்ளி. சியோக் ஜின் லீயை ஓடிவிடச் சொன்னான். அதே நேரத்தில் அவன் ஹான்க்லாவை சமாளிக்க அங்கேயே இருந்தான். நான் ஒரு துப்பாக்கியை எடுத்தேனானால் சியோக் ஜின் ஹென்னியின் கழுத்தில் கத்தியை வைத்து நான் மீண்டும் துப்பாக்கியை கைவிட கட்டாயப்படுத்தினான். மற்றொரு அடிக்கு பிறகு அவன் ஹென்னியை கட்டிடத்திலிருந்து கீழே எறிந்து விடுவேன் என்று அச்சுறுத்தினான். முற்றுப்புள்ளி. இதற்கிடையில் லெப்டினன்ட் லீ ஒரு காரை நோக்கி ஊர்ந்து சென்று ரிமோட்டை அழுத்தினார். கார் உடனடியாக வெடித்தது. சியோக் ஜின் அவனை உயிரோடு விட்டுவிட ஒருபோதும் எண்ணவில்லை. சியோக் ஜின் தவறு செய்து விட்டான் என்று ஹான்க்லா குளிர்ந்த மனதுடன் கூறினாள். நீங்கள் மற்றவர்களை பூச்சிகளைப் போல நடத்தினால் இறுதியில் நீங்களும் ஒரு பூச்சியாக மாறிவிடுவீர்கள். அதை கேட்டதும் அவன் சிறுமியை விட்டுவிட்டு என் மீது பாய்ந்தான். எல்லாவற்றையும் முடிக்க நினைத்தான். போர் கடுமையாக நடந்தது. சியோக் ஜின் கவனக்குறைவாக இருந்தான். தொடையில் குத்தப்பட்டான். அவன் உடனடியாக அதே இடத்தில் என்னை குத்தி பதிலடி கொடுத்தான். முற்றுப்புள்ளி. அவன் என்னை கேலி செய்தான். ஒரு புராண கொலையாளியால் இவ்வளவுதான் செய்ய முடியுமா என்று கூறினான். ஹான்க்லா, இன்று எதிர்கொள்ளும் விளைவுகள் நான் விதைத்த விதைகளால் தான் என்று அவன் கூறினான். ஆனால் அவன் வேறுபட்டவன். அவன் வாக்குறுதிகளை காப்பாற்றுபவன். எந்த வாக்குறுதியை பற்றி அவன் பேசுகிறான் என்று ஹான்க்லாவுக்கு இன்னும் புரியவில்லை. இது அவனை இன்னும் அதிகமாக கோபப்படுத்தியது. முற்றுப்புள்ளி. திடீரென்று நான் நேரம் கடத்துகிறேன், ஹென்னி உருண்டு தப்பிக்க ஒரு வாய்ப்பை உருவாக்குகிறேன் என்று சியோக் ஜின் உணர்ந்தான். அவன் என்னை கொல்ல பாய்ந்தானால் நான் தாக்குதலை தடுத்து உருண்டு சென்றேன். மற்றொரு கையால் ஹான்க்லா நேரடியாக அவனது மார்பில் குத்தினாள். இறுதிப்போர் முடிந்தது. திடீரென்று இந்த முறை தான் வெற்றி பெற்றுவிட்டதாக சியோக் ஜின் கூறினான். ஏனென்றால் அவன் எனக்கு முன் இறப்பான். 25 ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஒரு வேலைக்காரியாக இருந்தபோது நான் சியோக் ஜின்னுடன் ஓய்வு நேரத்தில் விளையாடுவேன். அவனுக்கு மாத்திரைகளை விழுங்க தெரியாது. அதனால் நான் மாத்திரைகளை தூள் செய்து அவனுக்கு கொடுப்பேன். பிறகு கசப்பான சுவையை மறைக்க மிட்டாய் கொடுப்பேன். அவனது அம்மா சீக்கிரம் இறந்துவிட்டார். அவனது அப்பா எப்போதும் வேலையில் பிஸியாக இருந்தார். அதனால் சியோக் ஜின் பாசத்திற்காக ஏங்கினான். அதைவிட மோசமாக அவனது அப்பாவுக்கு கோபக்கார குணம் இருந்தது. அவன் வழக்கமாக அவனை அடித்து பலவீனமாக இருப்பதாக திட்டினார். ஹான்க்லாதான் அவரை தடுத்து சிறுவனை ஆறுதல் படுத்தினாலே சிறப்பாக இருக்கும் என்றும் ஒரு நாள் அவன் தன் அப்பாவை விட வலிமையாக இருப்பான் என்றும் கூறினாள். அப்போது சிறிய சியோக் ஜின் ஹான்க்லாவை தனக்கு கிடைத்த ஒரே குடும்பமாக கருதினான். நான் அவனது இருண்ட உலகில் ஒரு சூடான ஒளி. ஒரு நாள் சியோக் ஜின் பள்ளிக்கு சென்றானால் தன் பொருட்களை வீட்டில் மறந்துவிட்டதை நினைவு கூர்ந்தான். அவன் அதை எடுக்க ஓடி வந்தபோது அவன் தற்செயலாக ஒரு பயங்கரமான காட்சியை கண்டான்.
அவனது அப்பா இறந்துவிட்டார். நான் தப்பிப்பதற்காக ஜன்னலிலிருந்து குதிக்கப் போகிறாள். சியோக் ஜின் தன்னையும் தன்னுடன் அழைத்துச் செல்ல கெஞ்சினானால் நான் அவனிடம் கூறினேன், அடுத்த முறை நீ இன்னும் கொஞ்சம் பெரியவனாக இருக்கும்போது நான் உன்னை என்னுடன் அழைத்துச் செல்வேன். அப்படியே சியோக் ஜின்னை நன்றாக நடத்திய ஒரே ஒருவரும் அவனை பின்விட்டுச் சென்றாள். அந்த நினைவுகள் அவனுக்கு வாழ்நாள் முழுவதும் ஒரு மனத்தழும்பாக மாறியது. அது சியோக் ஜின்னை ஹான்க்ளாவை போன்ற ஒரு கொலையாளியாக மாற்றியது. பழிவாங்க வேண்டும் என்ற விருப்பத்தாலும் என் அங்கீகாரம் மற்றும் கவனத்திற்கான ஒரு நம்பிக்கையற்ற தேவையாலும் உந்தப்பட்டது. முற்றுப்புள்ளி. இந்த நேரத்தில் ஹான்க்ளா இறுதியாக எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்தாள். பல ஆண்டுகளுக்கு முன் சியோக் ஜின் என்னை ஹாப்பினஸ் பார்க் அழைத்துச் செல்லும்படி கெஞ்சினான். ஏனென்றால் அவனது நண்பர்கள் அனைவரும் அங்கு சென்று பிறகு அதை பற்றி பெருமை பேசினர். அதனால்தான் அவன் என்னை இந்த இடத்திற்கு வர கட்டாயப்படுத்தினான். சியோக் ஜின்னின் கன்னத்தில் ஒரு துளி கண்ணீர் வழிந்தது. இந்த முறை அவன்தான் என்னை முதலில் விட்டு சென்றவன். இறுதியாக எல்லாம் முடிந்தது. ஹான்க்ளா ஜீவு மற்றும் சியோக் ஜின்னுக்காக பிரார்த்தனை செய்ய ஒரு கோவிலுக்கு சென்றாள். நான் ஓய்வு பெறவில்லை. அதற்கு பதிலாக நான் என் பூச்சி அழிக்கும் பணியை தொடர்ந்தேன். என் அடுத்த இலக்கு ஒரு பாதிரியார். அவர் ஒழுக்கத்தை போதிப்பார், ஆனால் அப்பாவி இளம் பெண்களை துஷ்பிரயோகம் செய்ய தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவார். இந்த முறை நான் அவனை கொல்லவில்லை. அதற்கு பதிலாக அவன் குற்றத்தை செய்ய பயன்படுத்திய கருவியை வெட்டி அவனது கண்களை குத்தினேன். பிறகு நான் அவனது மத போதனை புத்தகங்களையும் நாட்குறிப்பையும் ஆதாரமாக சேகரித்தேன். இந்த உலகில் சீரழி